கடலூர் பெருவெளி சம்பந்தமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவசரமாக ஓடி வந்தீங்க. இந்த சர்வதேச மையம் இது பெருவெளிக்குள்ளே கட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கட்டுறீங்க அப்படிங்கிற விளக்கமெல்லாம் கொடுன்னு நாங்கள் மனு 2 முறை மனு கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாதனால இந்த அரசாணையை சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கைங்க. கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜெயராஜமூர்த்தியினுடைய மிகவும் வேண்டப்பட்டவர், அது திருமதி துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் ஜெயராஜமூர்த்திக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த அருள் நாகலிங்கம் தான் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுறாங்க. டெல்லியினுடைய முதலமைச்சர் கைதுக்கு சிறையில் இருக்கிறாரு பார்த்துருக்கீங்க. அதுக்கு முன்பாக சுப்பிரமணிய சாமி, டாக்டர் சுப்பிரமணிய சாமி அதை பற்றி சொன்ன, மோடியை பற்றி சொன்ன அவர் அடுத்த பிரதமர் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி, பிரதமராக இருக்க மாட்டார், வெற்றி பெற்றாலும் கூட இருக்க மாட்டார்னுடைய லாபி, அந்த வார்த்தை தான் அர்த்தம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னால என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய அந்த ஒப்புதல் இல்லாமல் அவர் பேச மாட்டார். சைனா இந்த நல்லா சுப்பிரமணியசாமி இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, சைனா உள்ள வராரு, அது கூட ஒன்றும் செய்யாமல் மோடி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அமெரிக்கா இந்த அழுத்தத்தை கொடுக்குது. அப்போ சைனா ட்ரம்ப் கார்டை வச்சு அமெரிக்கா ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சுட்டுக்கொலை, தமிழக மீனவர் சுட்டுக்கொலை இலங்கை பகுதியில் கடலில் சுட்டுக்கொல்லப்படுறதுக்கு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்டு இதுக்கான தேர்தல் இந்த முடிவை அந்தந்த மாநிலங்கள் அவர்களுக்கு ஏற்ப முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கான சட்ட திருத்தத்தை சாத்தான் வேதம் ஓதிச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ப முடியாது. அது ஏதோ கெடுதலுக்காக ஓதுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இவங்க திருந்துறாங்கிறத பார்த்தீங்கன்னா இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுங்க. அது இல்லை, வாக்குகளை வாங்கணும். இப்போ பாஜக ஆட்சியை தான் பக்கம் பிடுங்கணும். அதுக்கு இவர்கள் என்ன குட்டிக்கரணை வேணாலும் போடுவாங்க. நம்முடைய திராவிட கட்சிகள் போலதாங்க. அது இப்போ திராவிடத்தோடு ரொம்ப நெருக்கம் வர்றதுனால நிறைய திராவிடத்திலிருந்து காங்கிரஸ் கற்றுக்குது. அவங்க கற்றுக்கிட்டு இப்போ ராகுல் காந்தி நிறைய அதெல்லாம் நம்ம சொல்கிறாரு. இது திராவிடத்தனம் சொல்றதை விட கருணாநிதித்தனம் நிறைய இப்போ ராகுல் காந்தி கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா என்கிற வளர் மெய்யறிவான் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் விஸ்வா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு இந்த கடலூர் பெருவெளி அது சம்பந்தமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவசரமாக ஓடி வந்தீங்க. தொடக்கத்தில் இருந்தே அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50க்கு மேலே வீடியோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்குங்க. நிறைய நேர்காணல் அது சம்மந்தமாகவே கொடுத்துட்ருக்கீங்க. இப்போவும் அது சம்மந்தமாக தான் பேச போகிறோன்னு அடம் முடிச்சுட்டு இருக்கு. என்ன நடக்குது இதில், என்ன நடந்துச்சு இன்னைக்கு? இல்லை, இந்த வடலூர் பெருவெளிக்குள்ளே சர்வதேச மையம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதான் கோரிக்கையாக எங்களை போன்ற தரப்பில் வைக்கப்படுது. அது நம்ம ஏற்கனவே நம்ம ராவணாவிலே காணொலியில் பேசியிருக்கோம். இது தொடர்பாக மக்கள் கோரிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மனு, இதற்கு எந்த விதமான பலனும் இல்லாததுனால நீதிமன்றத்தை நாடுவது அப்படின்னு சன்மார்க்க சங்கத்தவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ் வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் சன்மார்க்க சங்கம் நடத்தக்கூடியவர் ரொம்ப காலமாக ஆமாம், அவருக்கு ஒரு சிறப்பு தகுதி என்னன்னாங்க, வள்ளலாருடைய அந்த ஒட்டுமொத்தமான தெய்வ நிலையத்தையும் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் 1938 கொண்டு வந்தவர் இவருடைய கொள்ளு தாத்தா பாலகிருஷ்ண பிள்ளை. அதே போல வள்ளலாருடைய எழுத்துக்களை எல்லாம், எழுத்தாவணங்களை எல்லாம், திருவருட்பாவை 13 நூல்களாக 38 ஆண்டுகள் அமர்ந்து ஒவ்வொரு எழுத்தாக திருத்தி பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு என்கிற 13 நூல்களையும் கொண்டு வந்தவர். எனக்கு அதை அனுப்பி வச்சிருந்தார். 2 வருஷம் ஆச்சு, அது முழுக்க படிச்சு முடிச்சிருக்கிறேன். அவரோட எனவே இவருக்கு அதை பற்றி வழக்கு தொடுப்பதற்கும் பேசுவதற்கும் உரிமை கூறுவதற்கும், உரிமைனா அதை வள்ளலாருக்காக உரிமை கூறுவதற்கும் அவருக்கு முழு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். இவர் கடந்த 15ஆம் தேதியே ஒரு மனு தாக்கல் பண்றாருங்க. எந்த அடிப்படையில் மனு தாக்கல் பண்ணுறாருன்னா, இவர் 2022ஆம் ஆண்டே இவர் தமிழ்நாடு அரசுக்கு தேதி நான் சொல்கிறேங்க, 13/9/2022ஆம் ஆண்டே, கிட்டத்தட்ட இதிலிருந்து 20 மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு மனு அனுப்புகிறார். அதை இந்த சட்டமன்றத்தில் சர்வதேச மையமெல்லாம் கட்டப்படுன்னு சொன்ன உடனே இவருக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில் இது பெருவெளிக்குள்ளே தான் கட்ட போகிறாங்க போல் அப்படின்னு தெரிஞ்சதுனால அப்போவே ஒரு மனு கொடுக்குறாரு. இதனுடைய விவரங்களை கொடுங்க, அது பெருவெளிக்குள்ளே கட்டாதீங்க அப்படின்னு முதலாக மனு இவர் தான் சொல்கிறாரு. முதலாக பெருவெளிக்குள் கட்டுமானம் கூடாது என்று எதிர்த்தவரும் தமிழ் வேங்கை தான். ஸோ அதற்கு இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர்கிட்ட பதில் வரலைங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இவர் மீண்டும் ஒரு மனு போடுறாருங்க. அவர் உயர் அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் போடுறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக எந்த விதமான விளக்கமும் வரல. இவர் இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, மார்ச் 15ஆம் தேதி தமிழ் வேங்கையா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அரசு தரப்புல பதில் இல்லை, எந்த பதிலும் கிடையாது, நீதிமன்றத்தை நாடுறாரு. அதில் இவருடைய அடிப்படை என்னன்னா,
இந்த சர்வதேச மையம் இது வந்து பெருவெளிக்குள்ளே கட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கட்டுறீங்க அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுன்னு நாங்கள் மனு வந்து 2 முறை மனு கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் எந்த விதமான நீங்கள் எந்த ரியாக்ஷன் இல்லாதனால இந்த அரசாணையை சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கைங்க. அதுக்கடுத்து 2வது கோரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணை முடியும் வரையிலும் தற்பொழுது உள்ள அந்த கட்டுமான பணியை வந்து இடைக்காலமாக நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற 2 கோரிக்கையை வச்சு அந்த மனு மார்ச் 15ஆம் தேதி இவர் வந்து உயர்நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுறாரு. இது தாக்கல் பண்ண உடனே இந்த விவரங்கள் தெரிஞ்ச உடனே டி நாகலிங்கம் என்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் வந்து மனு தாக்கல் போடுறாங்க. இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் என்னையும் ஒரு வாதவையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்ட்டு நாகலிங்கம் ஒருத்தர் போடுறார். இவர் தான் அந்த வந்து அருள் நாகலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜெயராஜமூர்த்தியினுடைய மிகவும் வேண்டப்பட்டவர். அது வந்து திருமதி துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் ஜெயராஜமூர்த்திக்கு மிகவும் வேண்டப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த அருள் நாகலிங்கம் தான் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுறார். இப்படி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கை இணைச்சிக்கணும் அப்படின்னு என்னை அதாவது என்னை கருத்து கேட்காம நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. இதுல தமிழ் வெங்கையோட வழக்கறிஞர் பேர் வந்து சிவஞான சம்பந்தன்ங்க. அவர் நல்லா ஒரு 45 ஆண்டு காலம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அனுபவம் வாய்ந்தவர், மூத்தவர். இவருக்கு வந்து இந்த வழக்கு இவர் தான் போடுறான்னு தெரிஞ்சோன்னா கடுமையான அழுத்தங்கள் அவருக்கு வருது பல்வேறு தரப்புல இருந்து. இது இல்லாமல் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷனும் வந்து சேர்ந்த காரணத்தினால இந்த வழக்கு விசாரணை மார்ச் 15ஆம் தேதி எண் வாங்கிய எண் வந்து கொடுக்கப்பட்ட அது வந்து இன்னைக்கு தான் வந்து விசாரணைக்கு வருதுங்க. இதற்கு முன்னாடி வந்து 25ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவில் பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த வினோத்குமார்னோட பேருங்க. அவர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதில் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ என்ன காரணம்னா அது வந்து அந்த வழக்கு வந்து மனு தாக்கல் செய்தது இந்த அருள் நாகலிங்கம் குழுவுக்கு தெரியல. ஸோ அவர்களுக்கு வந்து இப்போ தமிழ் வெங்கை தெரியல, இல்லை பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் வராங்க, அவங்க கூட மோதக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா இருக்கலாங்க. ஏன்னா இவர்களெல்லாம் திமுக ஆதரவாளராக இருக்காங்க. இப்போ பாஜக வரும் பொழுது அவர்கள் 2 பேரும் எப்பவுமே எதிர்த்துட்டது கிடையாது. ஒருவேளை அது கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒன்று இருக்குங்க. அதில் வந்து அப்போ உடனே மனு வந்து அப்போ ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு வர்றாங்க. அந்த மனு வந்துருச்சு. அதில் தான் அந்த அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சர்வதேச மையம் என்கிற பெயரில் பெருவெளியில் கட்டுறாங்க போது நீதிபதி கேட்டாங்க என்ன அங்கே நடக்குதுன்னு கேட்டபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னாங்க, ஐயா நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் வந்து எடுத்துக்கல, அந்த இடம் வந்து வள்ளலாரோட ட்ரஸ்ட் பேரில் தான், அறக்கட்டளை பேரில் தான் இருக்கும். அங்கே பக்தர்கள் 3 லட்சம் பேர் வர்றாங்க தைப்பூசத்தன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து 15 to 18 லட்சம் பேர் வர்றாங்க. ஸோ அரசு தரப்பு வழக்கறிஞர் வெறும் 3 லட்சம் தான் சொல்கிறாரு வச்சுக்கலாம். அப்போ அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தண்ணீர் வசதி, கழிவறை வசதி, குளிரறை வசதியெல்லாம் இல்லாதனால அந்த அடிப்படை வசதிகளை செய்கிறதுக்கு தான் இந்த சர்வதேச மையம் பெயர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அப்படின்னா என்ன பண்ணுன்னா இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் என்னென்ன வசதிகள் நீங்கள் கொடுக்க போகிறீங்கிறத விரிவான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு வழக்கை வந்து 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிடறாங்க. அப்போ வழக்கறிஞர் கேட்குறாங்க, ஐயா இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் வேலைகளை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீதிபதிகள் சொல்கிறாங்க, தேர்தல் நேரம் தானே, அரசாங்கம் என்ன வேலை செய்ய போகிறாங்க, அதெல்லாம் தடை வேண்டியதில்லைன்னு ரொம்ப இதாக சொல்லிடுறாங்க. ஸோ அதோட அந்த இது முடிஞ்சிருதுங்க. அப்போது அது முடிஞ்சதுக்கு பிறகு இன்று வந்து தமிழ் வெங்கையாவோட வழக்கு போட்ட அந்த உங்கள் தரப்பு அது தமிழ் வெங்கை போட்ட ஆமாம் தமிழ் வெங்கையா போட்ட தரப்பு அதுதான் நீங்கள் வந்து ஆமாம். இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முந்தானேத்து வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பர் போட்டார் இல்லைங்களா, அந்த வழக்குக்கு 1000 வழக்குகளுக்கு முன்னால் வந்து இந்த மனு என்ன போட்ட வழக்கு வந்திருக்கு. 1000 மனு வித்தியாசம். அது 8100 வருது. அதனோட எண் வருதுன்னா இந்த பாஜக தரப்புல போடப்பட்ட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 சில்லற வருதுங்க. ஸோ 1000 வழக்குகளுக்கு முந்தியது. அது இன்னைக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நீதிபதி வந்து கங்கா பூர்வலா அப்படின்னு தலைமை நீதிபதியும் அப்புறம் சத்யநாராயண பிரசாத் இருவர் அமர்ந்த முதல் கோர்ட்டு முதல் பெஞ்சு அதுக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது இந்த கட்டை பார்த்த உடனே நீதிபதி சொன்னார், இந்த வழக்கு ஏற்கனவே மனு வந்திருக்கு, எதற்கு திரும்பவும் மனு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது விளம்பரத்துக்காக நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு தமிழ் வெங்கை அவருடைய வழக்கறிஞரை பார்த்து கேட்குறாங்க. தமிழ் வெங்கையினுடைய கொள்ளு தாத்தா தான் பாலகிருஷ்ண பிள்ளை. ஆமா, அவர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த தெய்வ நிலையத்தையுமே இந்து சமய நிலையத்திற்குள்ள கொண்டு வந்து காப்பாத்தினார். அந்த 106 ஏக்கர் நிலத்தையும் காப்பாத்தினவர். ஸோ அவருடைய கொள்ளு பேரன் வந்து நீங்கள் விளம்பரத்திற்காக போடுறீங்களான்னு நீதிபதி கேட்கும் அளவிற்கு தெரியாது அவருக்கு. நீதிபதிக்கு ஏன்னா அவங்க வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க, இங்கே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள்ள வந்து அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சிவஞான சம்பந்தன் வழக்கறிஞர் ஐயா ஒன்று சொல்றாங்க, ஏன்னா அவரும் ஒரு மூத்த வழக்கறிஞர். ஸோ ஒரு விளம்பரத்திற்காக வந்து ஒரு போடக்கூடிய ஒருவருக்கு வந்து தான் வாதாட வந்திருக்கிறேன் என்பதை வந்து அவருக்கும் வந்து நீதிபதி கேட்ட உடனே ஒரு சுருக்குன்னு வரும் இல்லைங்களா. உடனே ஐயா சொல்லிட்டாங்க, ஐயா அப்படிலாம் இல்லைங்க, இது வந்து நாங்கள் விளம்பரத்துக்காக சொல்லலை, நாங்கள் வந்து உண்மையிலேயே என்னென்னா இந்த வழக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வழக்குக்கு முந்தையே வந்து இது நம்பர் ஆயிடுச்சு,
இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன்லாம் போட்ட காரணத்தினாலும் எனக்கு நெருக்கடிகள் வந்த காரணத்தினாலும் இது வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு இவ்வளோ காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால இது பின்னாடி வந்ததுனால உங்களுக்கு தோணுதுங்கய்யா. அதே மாதிரி வந்து இது வந்து நாங்கள் தான் முதல்ல விளம்பரத்திற்காக போடலன்னு சொல்ல உடனே அவர் எப்படி சொல்லியிருக்காரு, சரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ₹1,00,000 நீங்கள் வந்து வைப்பு தொகையாக கட்டுங்க, அந்த பணத்தை வழக்கு முடிஞ்சுன்னு திருப்பி கொடுத்துட்றேன். அது வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க விளம்பரத்துக்குன்னு வரல, உண்மையான நோக்கத்தோட தான் வந்து. என்னன்னா பொதுவா அது நீதிமன்றத்தினுடைய பார்வை என்னங்க, இந்த பிஐஎல் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கோர்ட் நேரத்தை பொதுநல வழக்குன்னு போட்டு யாரையாவது மிரட்டுறதுக்கு பப்ளிசிட்டி தேடுறதுக்குன்னு ஒரு போடுவாங்க. அதுக்கெல்லாம் ஃபைனை கட்டி அவங்க கழிச்சு கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போல இதையும் நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இது. அப்போ வழக்கறிஞர் சொல்றாரு, ஐயா நாங்கள் வந்து ₹1,00,000 பணத்துக்கு நான் வந்து கட்ட தயாரா இருக்கிறோம், அது ஏன் நீ கொஞ்சம் 50,000 குறைச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, 1,00,000 தான் அப்படின்றார். உடனே வழக்கறிஞர் சொல்றாரு, ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் வந்து டெபாசிட் கட்டுன்னு சொன்னதில் வந்து ₹1,00,000 கட்ட சொன்னபோது நான் 20,000 குறைச்சிக்க சொல்லி கேட்டபோது நீங்களே குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, 1,00,000 தான் அப்படின்னு நீதிபதி அப்படியே தான் நின்னோடனே சரிங்க நான் கட்டுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் வந்து நீதிபதிக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு, ஓ அப்படியா சரி அப்படின்னா நீங்கள் 24ஆம் தேதிக்குள்ளே ₹1,00,000 கட்டினீங்கன்னா 24ஆம் தேதி இது விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், இதுக்கு எண் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக கட்டுங்களாம் சொல்லலை. ஸோ இது வந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தை நம்ம வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உண்மையாகத்தான் இதுக்காக வந்து வாதாடுகிறோம், வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்பதை இதே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சபதமே சொல்றாரு. இந்த தமிழ் வேங்கை என்றவரை வள்ளலார் அறக்கட்டளை ஒன்று வச்சுட்டு இருக்கிறார், ஒரு பெரிய விழுப்புரத்தில் வச்சிருக்காரு. ஆமாங்க, தொண்டு நிறுவனம். ஆமாங்க. தினசரி ஒரு 200 பேருக்கு மேல தினசரி அன்றாடம் காலையில வந்து மூலிகை கஞ்சி கொடுக்குறாருங்கய்யா, மத்தியானம் உணவு, மதிய உணவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காருங்க. அவர் தான் வள்ளலார் குறித்து அந்த 13 நூல்களையும் தொகுத்து மறுபதிப்பு அவங்களுடைய கொள்ளுத்தாத்தா வெளியிட்ட அந்த புத்தகத்தை திருவருட்பாவை மறுபதிப்பு இப்ப செஞ்சிருக்காருங்க. அவர் தான் செஞ்சிருக்காரு. அந்த புத்தகங்களை எல்லாரும் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. துல்லியமான தகவல்கள் இருக்கும் அதுல. ஏன்னா அவர் வந்து ஒரு பாலகிருஷ்ண பிள்ளையா வந்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் மட்டும் இல்லாம சட்டக்கல்லூரியில் ஆசிரியராகவும் இருந்தவர். ஸோ பன்முகத்தன்மை கொண்டவர். ஒவ்வொரு எழுத்தாக முன்னாடி எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவா சொல்லணும்னா, அந்த தமிழ் வேங்கை கூட பேசும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த வள்ளலார் படம் குறித்து ஒரு விவாதம் வந்தப்பதான் இந்த பாலகிருஷ்ணன் நீங்க சொன்னீங்களா, அதை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு அப்போ வந்து அது ஒரு பெரிய இங்க இந்த கலெக்டர்னு சொல்லுவாங்களா, அப்போ வந்து வெள்ளக்காரன் துறைக்கிட்ட அட்டே இருந்தது அந்த படம் வள்ளலாருக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த படம் எங்கள் ஊர் வேட்டவாளன் ஜமீன் சொல்லக்கூடிய அந்த ஜமீன் அரண்மனை வாசலில் நிற்க வைத்து அந்த ஜமீன்தார் வந்து ஓவியர், விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு ஓவியரை வர வச்சு தீட்டின ஓவியம் வரைந்த அந்த படம் தான் இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆவணம். அந்த படம் அதை பற்றி பேசும்போது தான் தமிழ் வேங்கை கிட்ட இந்த விஷயம், இந்த புத்தகம் குறித்து பேசணும். அந்த காலகட்டத்தில் அருணாச்சலம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபரியா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்தாரு, ஸ்டில் ஃபோட்டோ. அப்போ தான் ஸ்டில் கேமரா. அவர் வந்து 6 முறை எடுக்கிறார் புகைப்படத்தை, வள்ளல் பெருமானார. அந்த புகைப்படத்தில் பதியில் அவர் படம். அதற்கு பிறகு இந்த வரைந்த படம் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பாலகிருஷ்ண பிள்ளையாவுக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு சிறப்பு சுருக்கமாக சொல்லிடுறீங்க. இப்போ சத்தியஞான சபையில் போனீங்கன்னா சுற்றிலும் கல்வெட்டுகள் இருக்கும், உள்ளே வெளியில் போகிற கல்வெட்டுகள் இருக்கும், பாடல்கள் வந்து பொறிச்சிருக்கும். அது வந்து கிருபானந்த வாரியார் அங்கே சத்தியஞான சபையை நீங்கள் மறு வேலை செய்கிற வரைக்கும் 1950களில் நினைக்கிறேன், அந்த காலகட்டங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாடல்கள்லாம் கிடையாது, பூராமே வந்து பிளெயினாக தான் அந்த கல்வெட்டுகளாக இருந்துச்சு. அதற்கான என்னென்ன பாடல்கள் அப்படின்னு தொகுத்து கொடுத்தவர் வந்து பாலகிருஷ்ண பிள்ளையா. ஸோ சத்தியஞான சபை சுற்றியும் உள்ளேயும் வெளியும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானோட திருவருட்பா பாடல்கள் கல்வெட்டில் பறிச்சிருக்கிறது பூரா தொகுத்து இந்தந்த பாடல்கள் தான் அப்படின்னு எடுத்து கொடுத்தவர் வந்து பாலகிருஷ்ண பிள்ளையார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் வேங்கையுடைய இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவருடைய கொள்ளு பெயரும் தான் இந்த வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய தமிழ் வேங்கை. 24ஆம் தேதி வழக்குக்கு முன்பாக ₹1,00,000 கட்டி இந்த வழக்கை திரும்ப பண்ணணுங்க. உண்மையாகத்தான் நாங்கள் வாதாடுறோம் அப்படின்னு. இதுல ஏன் நீதிபதி இந்த அளவுக்கு வந்து அவர் எடுத்த உடனே கோபமாகிறது காரணமா இருக்கிறான்னு வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஊகம் செய்ய முடியாதுங்க. ஆனாலும் வந்து நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம வழக்கறிஞர் சொன்ன தகவல் அடிப்படையில் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்கிறது வந்து அருண் நாகலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து அந்த அரசுக்கு ஆதரவானவர். அவங்க வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் நிறைய பேர் வேணும்னே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து இந்த அரசு டெவலப் பண்ணுறதுக்கு திமுக அரசு செய்கிறது காரணத்துக்காக எடுத்துட்டு இருக்காங்க, இவர்கள் விளம்பரத்துக்காகலாம் போடுறாங்க, இவர்கள் வேண்டுமென்றே ஒரு சிலர் மட்டும்தான் எதுக்குறாங்க, இவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்காங்கன்னு அவங்க நிறைய பேர்கிட்ட கடிதமெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷனில் வந்து இதையெல்லாம் அவர்கள் கூறியிருக்கக்கூடும். ஒருவேளை அதையெல்லாம் வாசிச்சுட்டு தான் ஒருவேளை வந்து இவர் தலைமை நீதிபதி தவறாக நினச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனாலும் கூட நான் தமிழ் வேங்கை ஐயாவுடைய வழக்கறிஞர் வந்து மிக உறுதியாக நின்ற காரணத்தினால அவர் சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் பணத்தை கட்டுங்க, நாங்கள் வந்து நான் வழக்கு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பணம் கட்டுறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. 2 நாட்களில் பணத்தை கட்டிடுவாங்க. ஸோ வழக்கு விசாரணைக்கு இப்போ இறுதியாக என்னன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான தகவலுங்க. நல்ல விஷயம், நல்லதே நடக்கட்டும். இதெல்லாம் பார்ப்போம்.
கேஜ்ரிவால் கைது, டெல்லியினுடைய முதலமைச்சர் கைது, போய் சிறையில் இருக்கிறாரு, பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்பாக சுப்பிரமணிய சாமி, டாக்டர் சுப்பிரமணிய சாமி அதை பற்றி சொன்ன, மோடியை பற்றி சொன்ன ஒரு இது, அவர் அடுத்த பிரதமர் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தோற்கடிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும், அவர் இல்லை அப்படின்றத, அவர் பிரதமராக இருக்க மாட்டார், வெற்றி பெற்றாலும் கூட இருக்க மாட்டார்ன்றது லாபி, அந்த வார்த்தை தான் அர்த்தம். இது ரெண்டு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன நடக்குது டெல்லி அரசியல்? ஏன்னா நீங்கள் சர்வதேச அளவில் அரசியலை வந்து வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல சுப்பிரமணிய சாமி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இருந்தபோதும் எம்பியாக இருந்தார், காங்கிரஸ் இருந்தபோதும் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து, அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கட்சி கிடையாது, அவர் எந்த அவர் பெரிய கூட்டமெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட அவருக்கு வந்து ஒரு எம்பி வந்து இடம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தொடர்புங்க, லாபி. ஆமாம், அவருக்கு அது பெரிய லாபி வந்து அது தொடக்கத்தில் எப்போ எந்த அரசு வந்தாலும் ஒரு எம்பி அவர் வந்து அங்கே இருப்பார் அவர். ஸோ அது வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம், இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் வந்து சொன்னார், ஏற்கனவே 10 ஆண்டுகள் இருந்துட்டார் மோடி, இனிமேல் வந்து பிரதமராக இருக்கக்கூட அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாருன்னா, இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமாக சரி கிடையாது, அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே அவ்வளோ தூரம் வந்துட்டான். ரெண்டாவது இக்கானமி, அவர் சொல்கிறது பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய அடி வந்து இங்கே வந்து எல்லாமே சஃபர் ஆகிருக்காங்க, ஸோ இவர் ஒன்றுமே பண்ணல, அதனால இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அவர் வந்து திருவாய் மலர்ந்துட்டாரு அப்படின்னால அது வந்து அமெரிக்கா அவர் சொன்னதை பற்றி எந்த பாஜக லீடர்ஸும் பெரிய அப்போஸ் பண்ணல. ஆமாம், அப்போஸ் பண்ணல. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னால என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய அந்த ஒப்புதல் இல்லாமல் அவர் பேச மாட்டார் அவர் அப்படின்னா நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணுங்க. அது ஏன்னா அதுக்கு எதிராகவும் பேச மாட்டார் அவர். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிசோடியா கைது செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சிங், இவர் 3வது தலைவர் அந்த ஆம் ஆத்மி கட்சியில், அதுவும் முதலமைச்சர். மொத்தம் இந்தியாவில் இப்போ 2 முதலமைச்சர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒன்று, கவனிக்க வேண்டிய ஒன்று. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாடு முதல்ல தலையிடுறாங்க. அவங்க ஜெர்மனி நாடு வந்து கெஜ்ரிவால் கைதியும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவினுடைய இறையாண்மை வந்து மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது என்பதை போல சொல்லி இதை வந்து நீங்கள் ஒரு நல்லதாக வந்து வழக்குகளை வந்து விரைந்து முடித்து எல்லா தவறுகள் செய்ததை போலவும் நீங்கள் வந்து கெஜ்ரிவாலை நடத்தணும், நீங்கள் சிறப்பான குற்றவாளி போல் அவரை நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒப்பீனியன் சொல்கிறாங்க. உடனே ஜெர்மனியினுடைய தூதரை வந்து அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் என்ஸ்வெல்லர்னு நினைக்கிறார், அவரை கூப்பிட்டு வந்து உடனே எச்சரிக்கை கொடுக்குறாங்க நம்ம இந்திய அரசாங்கம், நீ வந்து இதெல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு. இது சொல்லி முடிச்ச உடனே யூஎஸ் வந்து தலையிடுதுங்க. அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர், டிரான்ஸ்பரண்ட், டைம்லி, லீகல் ப்ரொசீஜர் பற்றி பண்ணணுன்றாங்க. நீங்கள் ஃபேராக இருக்கணும், சீக்கிரம் முடிக்கணும், லீகலாக பண்ணணும்னு அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய ஒரு கைது நடவடிக்கைக்கு அங்கிருந்து கருத்து சொல்றாங்க. உடனே ஒரு கைது குறித்து பேசுறாங்க. ஆமா, உடனே அமெரிக்காவினுடைய ஒரு இந்தியாவுக்கான தூதரக அதிகாரியை கூப்பிட்டு 40 நிமிஷம் பேசி வான் பண்றாங்க, நீங்க வந்து தேவையில்லாம உங்களுக்கு எங்க இதுலலாம் தலையிடுறீங்க அப்படின்ட்டு. சரி, அவர் தலையாட்டிட்டு அவரும் போயிட்டார், சரிங்க நாங்கள் பேச மாட்டார். அடுத்த நாள் மறுபடியும் பேசுறாரு, அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் மறுபடியும் பேசுகிறாரு, அதே தான் சொல்கிறாரு, இந்தியா வந்து இதை செய்யணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் போது முறைப்படி செய்யணும், ஆமாம் முறைப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க. இது வந்து 2வது வந்து காங்கிரஸினுடைய நாங்கள் ரொம்ப மிக முக்கியமாக சொன்னது, நாங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம், காங்கிரஸினுடைய இதெல்லாம் வந்து நிதிகள்லாம் வந்து முடக்கி வச்சுருக்காங்க. சொல்லி முடிச்சதுக்கு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையினுடைய செயலாளர் வந்து அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நம்புகிறோம் எப்படின்னா இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருடைய உரிமையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். மிக முக்கியமாக கவனிக்கணும், இந்தியாவில் உள்ள மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் ஐநா சபை சொல்லுது. ஸோ அப்போ என்னன்னா இந்தியாவில் ஒரு உரிமை மீறல் இருக்கிறது அப்படிங்கிறது ஐநா சபை வந்து வெளிநாட்டுக்கு அப்படி கோடிட்டு காட்டுது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்காங்க அப்படிங்கிறது அதை வந்து ஒரு பிழையாக சொல்றாங்க. அடுத்து 2 முதலமைச்சர் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சரே கைது செய்யப்பட்டதையும் அது வந்து நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் வந்து லீகல் ப்ரொசீஜர் படி அவருக்கு வந்து தீர்ப்பு அதை வந்து நீதி விசாரணை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரம் இருக்கிறது, இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் முடக்கப்படுகிறது, அதுவும் எலெக்ஷன் டைமில் வந்து எதிர்க்கட்சிகளுடைய வங்கி கணக்கை அது சொல்கிறாங்க, எலெக்ஷன் டைமில் கேம்பெயின் நடக்க போகிறது, இந்த நேரத்தில் வந்து அவங்களோட வங்கி கணக்கை முடக்கணும், அவங்க எப்படி கேம்பெயின் பண்ண முடியும்? ஸோ எதிர்க்கட்சிகளை முடக்கி இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாஜக தன்னிச்சையாக இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய ஆட்டம் போட போகுது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க வந்து டீகோட் பண்ணோம்னா இதுதான் ஜெர்மன், அமெரிக்கா, ஐநா. இன்னைக்கு ஜெர்மனும் அமெரிக்காவும் ஐநா சபையில் வீட்டோ பவர் உள்ள ஒரு அதிகாரம் கொண்ட 2 நாடுகள்.
நாடுகள்ங்க. நீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எப்பொழுதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஜெர்மனும் இருக்கும். சரிங்களா? ஐநாவில் கோலோச்சி அப்போ வந்து இப்போ இந்த மூன்றும் சேர்ந்து இப்போ சொல்லுது. இன்னொரு புறம் சைனா வந்து நமக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்குதுங்க. உள்ளுக்குள்ள 2000 சதுர கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வந்துட்டாங்கிறத பாக்குறோம். இப்போ யூஎஸ் 2000 சதுர கிலோமீட்டர் அந்த அளவுக்கு கிடையாது, அவ்வளவு தூரம்லாம் இல்லை சொல்றாங்க. பட் குற்றச்சாட்டு குறிப்பிட்ட பகுதி அது ஏற்கனவே அங்க போய் அவங்க ரெண்டாவது பின்வாங்கி வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய அந்த இடத்து நம்ம இந்திய நாட்டுக்குரிய பேரெல்லாம் அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஸோ மொத்தத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நம்ம அதான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்க இருக்கு. இப்போ சைனா வந்து இந்த இடத்த வந்து எடுத்திருக்கிறோம், அது உண்மை. அவ்வளவு அந்த 2000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இல்ல எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இலங்கை வந்து அவங்க சைனா கைவசம் இருக்கு இப்போ. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே முத்துமாலை சுத்தி இந்தியாவை சுத்தி இலங்கை வந்து போட்டுருச்சு. ஆபரேஷன் முத்துமாலை சக்சஸ் பண்ணிட்டாங்க. அதே போல இந்திய பெருங்கடல்ல முதலாக சைனா வந்து ஒரு வெளியிடத்துல வந்து நீங்கள் ராணுவ தளம் அமைச்சிருக்குன்னா ஆப்பிரிக்காவுக்கும் உங்களுக்கு வந்து டிகாகாசியோ தீவுக்கு நடுவில் அங்க அமைச்சிட்டாங்க. அங்க அமெரிக்கா இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கானுடைய ஒரு அழுத்தம் இலங்கையை வந்து கையில இருக்கு. இப்போ ஒரு பக்கம் சைனாவுடைய அழுத்தம், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட அழுத்தம். சைனா வந்து இந்த நல்லா சுமணிசாமி இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. சைனா உள்ள வராரு, அது கூட ஒன்றும் செய்யாம மோடி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அமெரிக்கா வந்து இந்த அழுத்தத்தை கொடுக்குது. அப்போ சைனா வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இங்க ஆட்சி மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்கன்னு பார்க்கிறேன். இதற்கு எடுத்துக்காட்டா அமெரிக்கா ஜெர்மன் விரும்புகிறது சுப்பிரமணிய சாமி வாய்ஸ். இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லணும்னாங்க நம்ம இலங்கையை சொல்லலாங்கயா. 2012-13ஆம் ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை ராஜபக்ஷாவை நீக்கிவிட்டு தமக்கு ஆதரவான ரணில் விக்ரமசிங்கையை கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் இலங்கை ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து இலங்கைக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து அடுத்த வர தேர்தலில் ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய ஆதரவாளர்களை அமெரிக்கா அங்கே நிறுத்தினதுன்னு பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து தெருவாக துரத்தியதிலும் அமெரிக்காவுடைய பங்கு இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இதோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணுங்கய்யா. பெரிய மாற்றம் இருக்குதுன்னு. அதனால வந்து எப்படி இருந்தாலும் கூட இந்திய இறையாண்மைக்குள் இன்னொரு அந்நிய நாடுகள் தலையிடுவதை வந்து அவர் அத்துமீறும் போது அது ஒரு சரியான முன்னுதாரணம் இல்லைங்கயா. ஆனா அதுக்கு இடம் கொடுத்தது யாருங்கிற கேள்வி அப்படின்ற கேள்வி அதுதான் நம்ம அளவுக்கு மீறி சர்வாதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டா சுத்தி இருக்கிறவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நம்ம வந்து உணர்ந்துக்க வேண்டியது. அடுத்ததா காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பரபரப்பா ஓடிட்டு குறிப்பா அதுல என்ன சொல்ல வராங்கன்னாக்கா கட்சி இந்த மீனவர்களுடைய சுட்டுக்கொலை, தமிழக மீனவர் சுட்டுக்கொலை இலங்கை பகுதியில் கடலில் சுட்டுக்கொல்லப்படுறதுக்கு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோன்றாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் அண்டு கோவிட் இதுக்கான தேர்தல் இந்த முடிவை வந்து அந்தந்த மாநிலங்கள் அவர்களுக்கு ஏற்ப முடிவு எடுத்துக்கலாம், அதுக்கான சட்ட திருத்தத்தை செய்வோம்னு சொல்ல வராங்க. ஜிஎஸ்டி வந்துட்டு முக்கியமானதை மட்டும் பேசுவோம், 2.0 அந்த சதவீதத்துக்கு நாங்கள் குறைச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டுட்டு வராங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வர மாதிரி அவங்க கிடைக்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டுட்டு வரோம் அப்படின்றாங்க. கல்வி கடன் 2024 வரைக்கும் மாணவிகள் வாங்குகிற கல்வி கடன் ரத்து அப்படின்றாங்க. நிறைய அடிச்சு விட்டுக்கிட்டு வராங்க அவங்க பாட்டு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சாத்தான் வேதம் ஓதுதல் கேள்விப்பட்டிருக்கீங்க. வேதம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்தவங்க ஓதுவாங்க, அது வேதம். சாத்தான் வேதம் ஓதுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ப முடியாது. அது வந்து ஏதோ கெடுதலுக்காக ஓதுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ் தான். நீட்டை கொண்டு வந்தது அதுதான். அதே போல் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்ததும் காங்கிரஸ் கட்சி தான். அது தாரை வார்த்தையோடு மட்டுமல்ல, அது இந்தியாவினுடைய பகுதியாக என்றுமே இருந்ததில்லை. அது ஒரு டிஸ்பியூட்டட் சைட்டு, அது சர்ச்சைக்குரிய பகுதின்னு உச்சநீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான். அப்படி அதை வந்து தாரை வார்த்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களை சுட்டுக் கொள்றாங்க அப்படின்னு. தாரை வார்த்தை விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த கருணாநிதி இருந்தபோது அது கண்டுக்காம இருந்ததுக்கான கேமும் வெளியில் வந்தது. ஆமாம், அது வந்துருச்சு. இப்போ முதல்ல வந்து இப்போ காங்கிரஸும் திமுக சேர்ந்து தான் கொடுத்துட்டாங்க, அவங்க பங்காளிகளை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்தில் தமிழர்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து இவர்கள் காங்கிரஸ் கட்சியாகட்டும் பாஜக இந்திய அரசு மற்றும் தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசுகள் ஒருபோதும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை. நல்லதே நினைக்காது. ஆமா, கனவுல கூட நினைக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அதுதான் இருக்கக்கூடியது. இப்ப நீட் தேர்வு வந்து இத்தனை பேர் வந்து தற்கொலை, இப்ப இங்க மட்டும் இல்ல வட இந்தியாவிலும் தற்கொலை. இந்த விஷயம் வந்துட்டு கச்சத்தீவு விஷயம் அது சரியாக நம்ம கிட்ட இருந்திருந்தா அந்த மீனவருடைய படுகொலை. ஆமா, அதுக்குள்ள நான் இந்த நீட்டுக்கு போயிட்டேன். முதல்ல கச்சத்தீவு சொல்லுங்க. இப்போ கச்சத்தீவு இங்க இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே இல்லைங்க. முதல்ல கச்சத்தீவு என்பது வந்து இவங்க முதல்ல பிரிக்கிறாங்க 72ஆம் ஆண்டு, அப்புறம் 74ஆம் ஆண்டு, 76க்கு பிறகு மீனவர்களே வந்து போகக்கூடாது, போய் மீன் பிடிக்கக்கூடாதுங்கிற தடை
வந்துடுது. இதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு காங்கிரஸ் கட்சியும் திமுக எல்லாம் தலையாட்டிட்டு அதன் பிறகுதான் மீனவர்களுக்கு வந்து எல்லை எதுன்னே தெரியாத போது அவர்கள் சற்று உள்ள போனாலே பிடிப்பதும் அதை சுட்டுக் கொள்வதுமா இருக்கு. இதே நீங்க வந்து ஜெய்சங்கர் சொல்றாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர், 6000 மீனவர்கள் இதுவரையிலும் டீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க, 1100 படகுகள் இதுவரைக்கும் வந்து பெரும் படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நாங்கள் வந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மீனவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வேறு இடங்களில் நீங்கள் போய் மீன் பிடிங்கன்னு சொல்லி அவங்களை ரீடைரக்ட் பண்ணுறோம். அதை தான் எங்களால் பண்ண முடியுது அப்படின்னு இந்திய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் சொன்னாலும் நம்ம அது காங்கிரஸ் கோடு போட்டது, பாஜக வந்து ரோடு போட்டு காங்கிரஸ் அஸ்திவாரம் போட்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். ஆமாம், அஸ்திவாரம் போட்டு கொடுத்து கட்டடம், சிமெண்ட்டு, கல் எல்லாம் மேஸ்திரி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க கட்டி முடிச்சு திறந்து வச்சாங்க. இதுதான் எல்லா திட்டங்களுக்குமே, அது குறிப்பாக கச்சத்தீவு ஆகட்டும், நீட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே செய்யறது காங்கிரஸ் பாஜக. ஆமாங்க. அது இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நான் நினைவுபடுத்திட்டீங்க. ஜிஎஸ்டியால் வந்து முதல்ல மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லலாங்க. மொத்தம் இந்தியாவில் 4 மாநிலங்களுடைய வருவாயை வந்து ஜிஎஸ்டி என்கிற பொது பணமாக, இப்போ வீட்டில் வந்து 5 பேர் இருக்கிறோங்க நம்ம வீட்டில். 3 பேர் வந்து வேலைக்கு போக தகுதி இருந்தும் கல்வி கற்றும் வீட்டில் படுத்துக்கிட்டு தான் தூங்கிட்டு சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. 2 பேர் மட்டுமே போய் சம்பாதிக்கிறாங்க, இரவு பகலாக சம்பாதித்து அந்த 5 பேர் குடும்ப சுமைகளை பார்த்துக்கிறது இருக்கு இல்லைங்களாங்க. அதுபோல் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களிலும் பெரும்பாலான மாநிலங்கள் அவங்களால வந்து அவ்வளோ சம்பாதிக்க இயலாத ஒரு சூழ்நிலையும் அல்லது சம்பாதிக்க முடியாத ஏதோ ஒரு விதமான சூழ்நிலை வந்து அவங்க பின்தங்கி இருக்காங்க. இப்போ மொத்தமே இருக்கக்கூடிய தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற 4-5 மாநிலங்களில் வரக்கூடிய பெரு வருவாயை கொண்டு போய் ஜிஎஸ்டி என்கிற பொது பணமாக மாற்றி அந்த நான் சொன்ன போல வந்து வேலைக்கு போக இயலாத, வேலைக்கு போகாத அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் வந்து 2 பேர் மட்டுமே 5 பேர் சுமையை வந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை போல இப்பொழுது நம்ம தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பிற மாநிலங்களுக்கான பணத்தை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தியாகம் பண்ணலாம், ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தேக்க நிலை அடைஞ்சிருது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல் ஜிஎஸ்டி கொடுத்து திருப்பி கொடுக்குறாங்களான்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாடு டிஎன்ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சிஎஸ்டின்னு இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ், அப்புறம் வந்து சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு இருக்கும். ஸோ சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் நீ எடுத்துகிட்டு போயான்னு கொடுத்துருவோம், இதை எடுத்துக்குவோம். அது வந்து குறைவாக இருக்குது, இது வந்து அதிகமாக இருக்குது. இந்த காசு முழுமையாக நம்ம மாநிலத்தில் நம்முடைய வளர்ச்சிக்கு வரும். இதுதான் நமக்கு. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து எல்லாமே யாரும் சும்மா வந்துட்டு இருக்கல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் இருக்குது, அவங்க எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவ்வளோ கோடிக்கணக்கான வரவே கிடையாது. இந்த ஜிஎஸ்டினால இவர்கள் கொண்டு வந்த அந்த ஜிஎஸ்டினால காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து அதை வந்து அதிக 18%. 18% கந்து வட்டி கூட இல்லைங்க. இவங்க வந்து கந்து வட்டியை விட ரொம்ப மோசம். ஆமாம், 18-24% போது நீங்கள் அதாவது கந்து வட்டி மிரட்டியே வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வெளியில் வட்டிக்கு வாங்கினீங்கன்னா எவ்வளோ வட்டி கட்டுவீங்க? நீங்கள் ஒரு 5 ரூபா வட்டி கணக்கு போட்டால் கூட ஒரு 250 ரூபா இங்கே வட்டி. 250 ரூபா. ஆமாங்க ஆமாங்க. நேற்று வந்து இந்த கேமராவுக்கான பேட்டரி சார்ஜர் வந்து இல்லை, காசு இல்லாமல் எங்கே உருட்டி விரட்டி வாங்கினேன் 5000 ரூபான்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கேமராமேன் தான் எடுத்துகிட்டு போனார். 4600 ரூபா அதனுடைய விலை. மத்திய அரசு வரியும் மாநில அரசு வரியும் அப்படின்னு போட்டுட்டு இவன் வந்து 412 ரூபா, அவன் 412 ரூபா போட்டு கிட்டத்தட்ட 900 ரூபா வரி. 5000 ரூபாய்க்கு 900 ரூபாய் எடுத்துட்டான். அப்போ நீங்க 1000 ரூபாய் பேங்க் வட்டி நீ 3 மடங்கு கத்தியை வச்சு கொள்ளடிக்க. ஆமா, 1000 ரூபாய் அது இப்போ நம்ம கிட்ட வாங்கி ஆட்ட கொடுக்குறாங்க. இதனால வந்து கோயம்புத்தூர்ல மட்டுமே 30,000 சிறு தொழில்கள் நசிஞ்சு போயிருக்கு. 30,000 குடும்பங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தொழில் பண்ணக்கூடியவங்க நசிஞ்சு போயிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மின்சார வந்து கட்டணங்கள் எது 10% தமிழ்நாடு இது எல்லாம். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இவ்வளவு வந்து ஒட்டுமொத்தமாக கொடுங்கோல் ஆட்சியை போல செய்வதற்கு அதற்கு அஸ்திவாரமிட்டவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பர்சன்டேஜை குறைக்கிறேன்னு சொல்றாங்க. நீ ஜிஎஸ்டி நீக்கிட்டு பழையபடி நான் வந்து பழைய திட்டத்துக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்புறம் வந்து சிஎஸ்டின்னு கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா நீ வந்து யோக்கிய. இப்போ குறைப்பேன்னு என்ன அர்த்தம், ஏற்றி விட்டுட்டு குறைக்கிறது. அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு 2.5 மாதத்தில் நமக்கு வந்து வருவாய் போதவில்லை, இந்தியாவுக்கு 10 மக்கள் இந்த கசப்பை மருந்தை வந்து இனிப்பு மருந்தாக எடுத்துக்கணும்னு திரும்ப ஏற்றுவாங்க. இது ஒரு ஏமாற்று வேலைங்க, முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. நான் தான் சொல்கிறேங்களேன், பாஜக காங்கிரஸை வந்து நீங்கள் தனித்தனியாக வேறுபடுத்தி பார்க்கவே முடியாதுங்க. அவங்க இவர் இது வந்து காவி, அது வந்து வெள்ளை துணி, அவ்வளோதான் போட்டிருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறத இது நிரூபிக்குதுங்க. அது நீட் தேர்வு எத்தனை குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டாங்க, எத்தனை பேரண்ட் குழந்தைகள் தற்கொலையில் விடுங்க, அவங்க
பெற்ற பெற்றோர்கள் வந்து எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அது வந்து வெற்றி பெறணும், அது வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது, அதுக்கு பணம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சி தான். காங்கிரஸ் நீதிமன்றத்துல வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து முழுக்க கட்டாயம் தேவை, ஏன்னா நாங்க வந்து தகுதியான மருத்துவர்களை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக முடிவு கட்டியதே அவங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாத லெவலில் கொண்டு போய் இனிமேல் கான்ஸ்டிடியூன்சி பெஞ்சு கூட போக முடியாது, முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து மாநில அரசு விருப்பத்துக்கு ஏற்ப அது என்னது, அப்ப திருந்தி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? திருந்தி இருக்கு. இவங்க திருந்துறாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுங்க. அது இல்லை, வாக்குகளை வாங்கணும். இப்போ வந்து பாஜக ஆட்சியை வந்து தான் பக்கம் பிடுங்கணும். அதுக்கு இவர்கள் என்ன குட்டிக்கரணை வேணாலும் போடுவாங்க. நம்முடைய திராவிட கட்சிகள் போலதாங்க. அது இப்போ திராவிடத்தோடு வந்து ரொம்ப நெருக்கம் வர்றதுனால நிறைய திராவிடத்திட்ட இருந்து காங்கிரஸ் கற்றுக்குது. அவன் கற்றுக்கிட்டு வந்து இப்போ ராகுல் காந்தி நிறைய வந்து அதெல்லாம் நம்ம சொல்கிறாருன்னு பார்க்குறோம். கூட்டணி இது வந்து நம்ம இதில் சொல்ல கூட்டு சேர்க்க அந்த மாதிரி இது திராவிடத்தனம் சொல்ல விட கருணாநிதித்தனம் வந்து நிறைய இப்போ ராகுல் காந்தி கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை இப்போ எடுத்திருக்கக்கூடிய ஒரு இதுதானே. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் நம்பிட்டு இருந்தாங்க. இந்த இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே சமூக ஊடகங்கள் கையில் இருக்கிற காரணத்தினால மக்கள் இப்பொழுது நம்ப தயாரில்லை, உடனுக்குடன் தெளிவாக இருக்காங்க. எனவே இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து நிச்சயமாக வேறாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. நிறைய தகவல்களை இந்த குறுகிய நேரத்துக்குள்ள சொல்லியிருக்கீங்க. திரும்ப ஒரு முறை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.